கொஞ்சம் சிந்திக்கணும். நாங்க சின்ன வயசுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்கள்ட உம்மா அப்பா எங்களை பார்க்காம எங்களுக்கு வேலை காந்து வச்சிருந்தா எங்க நிலைக்கு தலை இருந்திருக்குமா? அதாவது ஒரு புள்ள தாயோட கற்பத்தை உருவாகிறதுக்கு பின்னால அந்த உமாக்கு நினைச்ச மாதிரி படிக்கலாம், நினைச்ச இடத்துக்கு போயலாம், நினைச்ச இடம் தின்னலாம், விருப்பமான ஆடைகள் அணியலாம். ஏன் உள்ளுக்கு என புள்ள எடுத்துக் கொண்டிருக்கிறான், நான் செய்யக்கூடிய விடயத்தால என புள்ள ருசுக்கு ஆபத்து வந்துருவோம். அதுக்கு பின்னால அந்த புள்ளைய வெட்டறதுக்கு பின்னால உமாக்கு நிம்மதியான தூக்கம் இல்ல. அந்த புள்ள அழுவக்கூடிய சந்தர்ப்பத்துல உமா திருக்கிட்டு எழும்புறா, ஏன புள்ள ஏன் அழுகுறான்னு தெரியா, ஏன புள்ளைக்கு என்ன பிரச்சனையா தெரியா. ஒவ்வொரு உம்மமாரும் வாப்பமாரும் அந்த புள்ளைய வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க. ஆனா வளர்ந்த 6000க்கு பின்னால் உமாவா வளர்க்கிறாங்க. சின்ன வயசுல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வாப்பா உமா பார்த்து உமா அது என்ன வாப்பா இது என்ன கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் உமா வாப்பா எல்லாத்தையும் படுத்துவாங்க. சின்ன வயசுல சிந்தியில கழிக்கிறோமா, அதாவது சிந்தியில் பெய்கிறோமா, மலம் கழிக்கிறோமா, கழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு நாளைக்கு 10 தடவை அல்ல 20 தடவை மலம் கழிச்சாலும் உமா வாப்பா ஒவ்வொரு தடவையும் எங்களை குளிப்பாட்டி புத்தாடைகளை அணிவிச்சு மனங்களை பூசி வைப்பாங்க. ஏனென்றா ஏன பிள்ளை யாராவது தூக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏன பிள்ளை நாத்தவன் சொல்லக்கூடாது. இதன் காரணமாக இன்னைக்கு இப்படியா பண்ண பார்த்து வளர்த்த ஒவ்வொரு உண்மையாக இந்த சமூகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவோட விடயத்துக்கு நான் தண்டனை கொடுப்பதாக இருந்தா யார் யார் உம்மாவோட உள்ளத்தை நோவாட்டு துனியாவை வாழ்றாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூர் அடையவும் அதற்குரிய தண்டனை கொடுத்தா நம்ம தாக்குவோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாராலே வந்து சொல்றாரு, அமீர் முஃமினீன் ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு அநியாயம் செய்யறாங்க, ஏண்ட உம்மா வாப்பா எனக்கு நோவினை செய்யறாங்க, ஏண்ட உம்மா வாப்போட நான் எப்படி நடந்து கொள்ளணும்? இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்னோட வாழ்க்கையில வரக்கத் தோணுமா, உன்னோட வாழ்க்கையில ரஹ்மத் தோணுமா, உன்னோட உம்மா வாப்பா உன்னையோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, உன்னோட கடமை உன்னோட உம்மா வாப்பாவோட அஹ்லாக்கான முறையில் நடக்கணும். உம்மா வாப்பா எனக்கு அநியாயம் செஞ்சாலும் அது என் உம்மா வாப்பா அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயம். உம்மா அநியாயம் செய்யறாங்க, வாப்பா அநியாயம் செய்யறாங்க, இதனால எனக்கு அநியாயம் செய்ய போயிடலாம். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல உம்மா வாப்பாட விடயத்தை அல்லாஹ்வோட விடயத்தை சேர்த்து பேசியிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதே, நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, அதற்கு நான் உம்மா வாப்பாக்கு நன்றி செலுத்துங்க.